மத்திய அரசு சுதந்திரத்திற்கு பிறகு எந்த அரசும் இதுவரை கொடுக்காத அளவிற்கு 11 ஆண்டுகளிலே மகளிருக்கு அதிக திட்டங்களை கொடுத்திருக்கிறது. தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிலை கவலைக்கிடமாக உள்ளது. அதனை முறைப்படுத்த சரி செய்ய வேண்டிய பொறுப்பு ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் கையிலே இருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக இதை கையாள முடியாமல் ஆட்சியாளர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு தினமும் தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் வரும் செய்திகளே. டாஸ்மாக் தொல்லைகள், கள்ளச்சாராய விற்பனை, போதைப் பொருட்கள் இவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அரசாகவே இந்த அரசு செயல்பட வேண்டுமே தவிர துரதிர்ஷ்டவசமாக அது போன்ற செயல்பாடு இல்லை. மணமகள் என்ற பெயரிலே மணமகள் மது பார்கள் வீதிக்கு 2 திறந்து பெண்கள் குழந்தைகள் நடமாட முடியாத சூழலை அரசு ஏற்படுத்தியிருப்பது தமிழகத்திற்கு வெட்கக்கேட்டையும் தலகுனிவையும் தருகிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன்.